வெல்கம் டு டீ கடை ஃபினான்ஸ். லேர்ன் பண்ணுங்க, சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம் இன்னைக்கு பேசிக்காக சில விஷயத்தை பார்ப்போம். பங்குச்சந்தையானது பிஎஸ்சி என்எஸ்சியின் கீழ் இயங்கக்கூடியது. மும்பையை தலைமையிடமாக கொண்ட தலால் ஸ்ட்ரீட் தான் பங்குச்சந்தையினுடைய முகவரியே. இங்கே ஒரு கம்பெனி ஷேரை வாங்கலாம், ஒரு கம்பெனி ஷேரை விற்கலாம். அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு கம்பெனி ஷேர் வாங்குறீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன ஓனராக மாறுறீங்க. ஆஹா, அப்புறம் என்ன, பணம் கொட்ட போகுது. ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும்ல. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை புரிஞ்சுக்கணும். நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை கேட்டால் எப்பயுமே லாஸ் தான் புலம்புவாங்க. எப்படி நான் நண்பன் சொன்னதுனால வாங்கினேன், யூடியூப்பில் டிப்ஸை ஃபாலோ பண்ணேன், டெய்லி ஃபோன் காலில் டிப்ஸ் வருது, ஒன் டே ஒர்க் ஷாப் போனேன், இப்படின்னு பல காரணம் சொல்லுவாங்க. உங்கள் பணத்தை அவங்களுக்கு ஃபீஸாக கொடுத்தது தான் மிச்சம். அவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்களும் லட்சாதிபதி ஆகிருக்கலாம். அப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் இப்போ ஏமாற்றி நிறைய பணம் வாங்குறாங்க. அதுக்கெலாம் நீங்கள் போக தேவையில்லை. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். என்னடா அவன் திரும்பி ஹோம்ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஸ்மார்ட்டாக சிம்பிள் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். உங்கள் பணம் லாஸ் ஆகக்கூடாது இல்லையா? அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விஷயம் தெரிஞ்சால் சேஃப் தான். ஒன்று, இந்த கம்பெனி ஷேர் நல்ல ஷேரா. 2, எப்போ இந்த ஷேரை வாங்கணும், எப்போ விற்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓவர் வேல்யூவில் ஒரு ஷேரை வாங்கினா ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போதும் வாங்கலாம். அப்போ கூட கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்திற்கு போக மிச்சம் உள்ள பணத்தில் வாங்கணும். நீங்கள் வாங்கின ஸ்டாக் ஒரு 5% இல்லை 10% லாபத்தில் வந்தால் விற்கலாம். விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா உங்களோட முடிவு தான். அப்படி இல்லைன்னா 100% லாபம் வர வரைக்கும் இதை காத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர், அதாவது 5 to 10 years பெட்டர். அப்போ நீங்கள் போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், டிவிடெண்ட், ஃப்ரீ ஷேர்னு எக்கச்சக்கமான காம்பவுண்டிங் க்ரோத்தை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கலாம். அதாவது உங்கள் பணம் பல 100 மடங்கு பெருகி இருக்கும். இது தெரியாமல் புரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணினா இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தான். மீறி ஏனோ தானோன்னு செஞ்சால் ஷேர் மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங்னு புலம்ப வேண்டியது தான். எந்த ஷேர்ஸை வாங்கினாலும் பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள், அதாவது ஹோம் ஒர்க். எந்த ஷேர், அந்த ஷேரோட PE ரேஷியோ, புக் வேல்யூ எவ்வளவு, கடந்த 5 முதல் 10 வருஷமாக அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சார்ட்டில் பாருங்கள். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 60 to 70% இருக்கா, ஷேர் ஹோல்டருக்கு என்ன அவங்க ப்ரமோட்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லா செய்திகளையும் பார்க்கலாம். இந்த செய்திகள்லாம் ஸ்க்ரீனரில் தகவலாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, இன்ட்ராடே F&O பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. அதெல்லாம் பண முதலைகள் விளையாட்டு. சிக்கனிங்கன்னா முதல வாய்க்கு உங்கள் பணம் இரையாயிடும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. இன்னும் பயனுள்ள தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.